இன்றைக்கு இஸ்லாத்தில் பாகப் பிரிவினை என்றொரு சிரமமான ஒரு தலைப்பை இங்கே நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இதை நீங்கள் பயானாக பார்க்காமல் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வருகிற அந்த சந்தேகங்களை தாராளமாக நீங்கள் ஒரு சீட்டிலே கூட எழுதி கேட்கலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆனும் பெருமானாரும் பொருளாதாரத்தை ஈட்டச் சொல்லி நிறைய பேசுகிறார்கள். வாழ்றது ஒரு தடவை பொருளாதாரத்தை நல்ல முறையிலே ஈட்டுங்கள், சம்பாதிக்க வேணான்னு ஷரியத்து சொல்லவே இல்லை. நிறைய சம்பாதிக்க சொல்லுகிறது. இதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஸிரு ஃபில் அர்த் வபுதகு மின் ஃபத்லில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், தொழுகை முடிந்து விட்டால் பரந்த உலகத்திலே விசாலமாக போய் தேடுங்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த உலகம் விசாலமானது, எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு கிடைக்கும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தேடுங்கள், ஃபஸ்அவ், விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். தபாரக் சூராவிலே சொல்லுகிற போது ஃபம்சூஃபி மனாகிபிஹா, சந்து பொந்தெல்லாம் அலைந்து திரிந்து பொருளாதாரத்தை தேடுங்கள் என்கிறான் அல்லாஹ். இப்ப பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் பேசுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சியை பற்றி வருகிற போது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியில் இருப்பார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மாற்று வேடத்திலே வருவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, என் ஆட்சி எப்படி இருக்குன்னு. ஜிப்ராயில் மாற்று வேடத்திலே மனித தோற்றத்திலே சொல்லுவார், ஆட்சியெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா உழைக்காம சாப்பிடுறாரு, அரசாங்க சொத்தை எடுத்து எடுத்து சாப்பிடுறாரு தாவூது, இது சரியில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 நாள் அழுத அழுகையின் பலன் அல்லம்னாஹு சுன்னத்தல் லபூஸ், இரும்பை உருக்கி இரும்பு ஆடைகளை செய்கிற அந்த கலையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். நிறைய உழைக்க வேண்டும், பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லுவார்கள், மகனே சம்பாதிக்காம மட்டும் இருந்துராத, சம்பாதிக்கவில்லை என்றால் உன்னுடைய அறிவு மழுங்கிவிடும், உன் கண்ணியம் குறைந்துவிடும், உன்னுடைய தீனின் பவரும் இறங்கிவிடும். அதனால பொருளாதாரம் இல்லை என்றால் உன்னை உலகத்தில் ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். எப்ப? அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட செய்திகள். பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள், அதுதான் உன் சிந்தனையை சிறக்க வைக்கும். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். மார்க்கம் பொருளாதாரத்தை நிறைய தேட சொல்லுகிறது, ஆனா சில கண்டிஷன் போடுகிறது. நல்ல தேடலாம். காரூனுக்கு அல்லாஹ் சொன்னான், காரூன் யார்? பொருளாதாரத்தை குவியல் குவியலாக வைத்திருந்தவன். வபுத்தகி ஃபீமா ஆதாக்க அல்லாஹு தாரல் ஆகிரா. 4 வார்த்தையை தான் குர்ஆன் பேசுகிறது. பொருளாதாரத்தை தேடிக்கொள், ஆனால் இறுதி ஸ்டேஷன் மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். வபுத்தகி ஃபீமா ஆதாக்க அல்லாஹ் அத்தாரல் ஆகிரா. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு, இது எல்லாமே ஓன்றிருந்து வந்தது அல்ல, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு மறுமையை கொஞ்சம் தேடிக்கொள். மறுமை இருக்கிறது என்ற உணர்வு பிறக்க வேண்டும். எல்லாம் நான் சம்பாதிச்சேன்னா என்னுடைய திறமை தான் என்று சொல்லாது, எல்லாம் நான் கொடுத்தது. 2வது வரியிலே அல்லாஹ் சொல்லுவான், லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவுல உன்னுடைய நசீபை விட்டுறாத. அல்லாஹ் கொடுத்திருக்கிற நசீபை யாராவது எடுத்துட்டு போட்டோம் என்று விட்டு விடாதே. அல்லாஹ் கொடுத்த நசீபை வேகமாக தேடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்திருந்தான். இந்த விட்டுக்கிளி ஒன்று தங்க கலரிலே பறக்கிறது, அதை போய் பிடிக்க போறாங்க தங்க வெட்டுக்கிளின்னு. யாக்கூப், உனக்கு தான் நிறைய கொடுத்திருக்கிறேனே, மீண்டும் ஏன் இதை போய் பிடிக்க செல்கிறாய்? உன் அருளை விட முடியுமா? அதுவும் உன் அருள் தானே, உன் அருளை நான் எப்படி விட்டு வைக்க முடியும்? அதனால் அதை பிடிக்க செல்லுகிறேன். அப்ப துன்யாவில் வாழ்ற காலத்தில் அல்லாஹ்வின் அருளை தேட வேண்டும். 3வதாக அல்லாஹ் சொல்லுவான், தேடின உடனே எல்லாம் நமக்கு சொந்தம் நினைக்காத. அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல பிறருக்கு உபகாரம் செய்.
அல்லாஹ் ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கிறானா? பிரதிபலன் இல்லாமல் அல்லாஹ் உபகாரம் செய்கிறான். அதை போல நீ உபகாரம் செய். மற்றவர்களுக்கு பிரதிபலன் இல்லாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ உபகாரம் செய்தால் உலகத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், உபகாரத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி நம்மால் அவன் கசானாவை திறந்தால் எடுக்கவே முடியாத வெகுமதி அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஒரு ஏழையின் பசியை நீக்குகிறோம், ஒரு கஷ்டவாதியின் கஷ்டத்தை துடைக்கிறோம், ஒரு உபகாரம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புலகாஞ்சிதம் அடைந்து அவன் கசானாவின் திறவுகோலை கையில் கொடுத்து விடுகிறான். அஹ்மது இப்னு மிஸ்கின் என்று ஹிஜ்ரி 211 ஒருவர் வாழ்ந்தார். அஹ்மது இப்னு மிஸ்கின் கடுமையான கஷ்டம். நண்பரிடத்தில் போய் சொன்னார், கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறேன், வீட்டை வித்தரலான் இருக்கிறேன், பிள்ளைகள் எல்லாம் பசியில வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஒண்ணுமே முடியல, வீட்டை வித்தரலான் இருக்கிறேன். அப்ப நண்பர் அபுன் நஸ்ர் சொன்னார், அந்த வீட்டை வாங்குகிற அளவிற்கு எனக்கு வசதி இல்லை, ஆனா உங்க வீட்டில் இருக்கிற வறுமையை பசியை நீக்குவதற்கு ஒரு 4 ரொட்டி உள்ள கறி எல்லாம் வச்சு இனிப்பெல்லாம் வச்சு கையில கொடுத்து அனுப்புகிறார். முதலிலே வீட்டில் இருப்பவர்களின் பசியை நீக்குங்கள். அவர் அந்த 4 ரொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். போற வழியில ஒரு அம்மா இடுப்புல பிள்ளைய வச்சிருக்கு, 2.5 வயசு புள்ள. அந்த புள்ள அந்த ரொட்டியை பார்த்துருச்சு, யா அம்மி யா அத்தினி சிச்சா, நான் பசியோடு இருக்கிறேன், அந்த ரொட்டி கிடைக்குமா? இந்த அஹ்மது இப்னு மிஸ்கின் தன் வீட்டு பசியை மறந்து போனார். அந்த ஏழைக்கு 4 ரொட்டியையும் கொடுத்தார். அவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அஹ்மது இப்னு மிஸ்கின் ஒரு திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார், ரப்பே அந்த ஏழையை நான் பார்த்து கொண்டேன், இந்த ஏழையை நீ மறந்தா போவாய், ரப்பே இந்த ஏழையை நீ மறந்தா போவாய். பேசிக்கிட்டு இருக்கிறார் அல்லாஹ்ட்ட. நண்பர் அபுன் நஸ்ர் ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. சரி ஏதோ வீடு வாங்கத்தான் கூட்டு வர்றாருன்னு நினைச்சு, என்ன நண்பா அபுன் நஸ்ர், என்ன விஷயம்? அபுன் நஸ்ர் சொன்னார், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாப்பா குராசான்ல வியாபாரம் பண்ணும் போது 1,00,000 திர்ஹத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாராம், அவர் தெரியாம இப்பதான் கொண்டு வந்திருக்கிறாரு, உங்க வாப்பா பொருள் 1,00,000 வச்சுக்கங்க என்று கையில கொடுக்கிற போது அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார் அஹ்மது இப்னு மிஸ்கின், ரப்பே ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்ததற்கு 1,00,000, ஒரு ஏழையின் பசியை நீக்கியதற்கு 1,00,000, என்னடா ரப்பே உன் நாடகம்? அன்புக்குரியவர்களே, ஒருவரின் தேவையை பூர்த்தி செய்கிற போது, உபகாரம் செய்கிற போது, அல்லாஹ் செய்ததை போல பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உபகாரம் செய்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வழிகளை திறந்து விடுகிறான். அடுத்து அல்லாஹ் கொடுத்ததுல நல்ல அல்லாஹ் மாதிரி உபகாரம் செய்யறோம், அந்த நேரத்துல தான் பெருமை வரும். அல்லாஹ் சொல்றான், லா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், காசு வந்த உடனே காணரை தூக்கிறாத. லா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதே, இந்த நாளையும் சரியாக செய்து கொள், பொருளாதாரத்தை நிறைய ஈட்டு, ஆனால் அல்லாஹ் நடப்பதை போல நடந்து கொள், அல்லாஹ் சொன்னதை போல் செய்து கொள். சொன்ன ரப்பல் ஆலமீன் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டதோடு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வைக்க சொல்லுகிறான். இங்கதான் பாகப்பிரிவினை ஆரம்பமாகுது. பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்க்க சொல்லுகிறான். உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை, காக்கைகளும் குருவிகளும் இல்லையா? வாடகைக்கு வீடு விட்டுருக்கா காக்கா, அந்த தெருவில் 4 வீடு வாடகை, இந்த தெருவில் காக்காவுக்கு அபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த தெருவில் குருவிக்கு இல்லையா அபார்ட்மெண்ட் இருக்குது, வாடகைக்கு விட்டு இருக்கிறது. உலகத்திலே வாடகைக்கு விடுதல், பிள்ளைகளுக்கு சேர்த்தல், அவர்களுக்கு அள்ளி கொடுத்தல் மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், சேர்த்துக்கொள், பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள். அதே மாதிரி குர்ஆனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஹஜ் செய்யணும்னு தெளிவான விளக்கம் எல்லாம் இல்ல, ரசூலுல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறாங்க. ஜகாத் கொடுங்கன்னு இருக்குது, எப்படி கொடுக்கணும் தெளிவான விளக்கம் இல்ல, ரசூல் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாகப்பிரிவினையை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக யாருக்கு எவ்வளவு எப்படி கொடுப்பது என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். நேத்து தான் ஆப்ஸா ஓதினார், யுஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிذக்கரி ஹல்லுல் உன்ஸயைன் என்ற வசனத்துல 2 வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய கடலை இந்த சமூகத்திற்கு எளிதாக்கி கொடுத்திருக்கிறார். 2 வசனம். குர்ஆன் மாலிகுல் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது என்பதற்கு இந்த 2 வசனம் சாட்சி. அல்லாஹு அக்பர்.
நிறைய பொருளாதாரத்தை ஈட்டி பொருளாதாரத்தை பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்துக் கொள். சொன்ன இந்த மார்க்கம் இதை சொல்லுகிறது. நிஸ்புல் இல்ம். பெருமானார் சொன்னார்கள், இல்முல் ஃபராயிலை கற்றுக்கொள்ளுங்கள். இல்முல் ஃபராயில் இல்முல் மீராஸ். இதை கற்றுக்கொள்வது ஃபர்ல் என்று சொல்லுகிறார்கள். ஆனா இது சம்பந்தமா ஒண்ணு கூட நம்ம சமூகத்துக்கு தெரியாது. இல்முல் ஃபராயிலை கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் அது நிஸ்புல் இல்ம், கல்வியில் பாதி. ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் படிக்கிறது ஒரு பாதி, மௌத்துக்கு பின்னாடி உள்ள விஷயமா இல்லையா, அதனால இது ஒரு பாதி. இங்கே படிக்கிற இல்மெல்லாம் இக்தியாரி, நாம் தேர்வு செய்து, இன்ஜினியர் தேர்வு செஞ்சு படிப்போம், டாக்டர் தேர்வு செஞ்சு படிப்போம், பிகாம் தேர்வு செய்து எடுப்போம். ஆனா தேர்வே இல்லாமல் வருவது இருக்கிறதே, அது எதுனாக்கா இந்த இல்மு தான். இருந்த அன்புக்குரியவர்களே, யாராவது மௌத்தா போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துரும். அது கைர இக்தியாரி, நம்முடைய இக்தியார் அல்ல. தகப்பனார் சொத்தை வச்சுட்டு போனாருன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், வேணாண்டாலும் வரும். இது கைர இக்தியாரி. அதனால் தேர்வு செய்வது ஒரு பாதி, தேர்வே இல்லாமல் படிக்க வேண்டியது இன்னொரு பாதி. அதனால்தான் மார்க்கத்தில் பாதி என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். சரி, இந்த பாகப்பிரிவினையை எப்படி இந்த மார்க்கம் கையாளுகிறது? அன்பிற்குரியவர்களே, 4 விதமாக கையாளுகிறது. ஒருத்தர் மௌத் ஆயிட்டாரு என்றால் 4 சட்டத்தை இந்த உம்மத் அறிந்து வைத்திருக்க வேண்டும். மௌத்தா போனவருக்கு பொருளாதாரம் இருக்கிறது. முதல்ல தஜ்ஹீஸ் தக்ஃபீன், அவருடைய பொருளில் இருந்து அவருடைய கஃபன், அவருடைய குழிக்காக வேண்டி அவருடைய பணத்தில் இருந்து செலவழிக்க வேண்டும். மயம் செலவழிக்க கூடாது, அது சிறப்பல்ல. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவர்களே கஃபன் துணியை வாங்கி வைத்திருந்தார்கள், அவர்களே அடக்கத்திற்கான பணத்தை வைத்திருந்தார்கள். தக்ஃபீன் தஜ்ஹீஸ் என்பது அன்பிற்குரியவர்களே மாமா செலவழிக்கிறது அல்ல, சம்பந்தி செலவழிக்கிறது அல்ல, அவர் பணத்தில் இருந்து செலவழிக்க வேண்டும். தஜ்ஹீஸ் தக்ஃபீன். எந்த கடையில யாருக்கு ஜனாசா துணி இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? உலகத்துல போத்தீஸ்ல இருக்குதா அல்லது வேற எதுலையாவது இருக்குதா? உலகத்துல யார் துணி எங்கே இருக்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான் இந்த வாழ்க்கையை. அதனால இறந்து போனதற்கு பிறகு முதல்ல தஜ்ஹீஸ் தக்ஃபீன். அது ரொம்ப பந்தாவா பயங்கரமா பட்டு துணி எடுக்க கூடாது, ரொம்ப கீழையும் போயிடக்கூடாது. நடுத்தரமாக தஜ்ஹீஸ் தக்ஃபீன், கஃபன் செலவுகளை நடுத்தரமாக செலவழிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், 3 துணிகளை தனக்காக வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அதனாலதான் 3 வெள்ளை துணிகள், 3 தைக்கப்படாத வெள்ளை துணிகள். இது ஆணுக்கு சுன்னத்து, பெண்ணுக்கு 5 துணிகள் சுன்னத்து. அன்பிற்குரியவர்களை, எப்படி கஃனிடுவது என்ற முறை நம்மள எத்தனை பேர்களுக்கு தெரியும்? நடுத்தரமான முறையிலே துணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுல கஞ்சத்தனம் கூடாது. அரபி கதை ஒன்று எழுதுவார்கள். ஒரு தகப்பனார் மௌத்தா போகும்போது பிள்ளைய கூப்பிட்டாராம். பெரிய கறிக்கடை. பிள்ளைய கூப்பிட்டுருக்காரு, டே தம்பிகளா, நான் மௌத்தா போயிட்டா என்னடா செய்வீங்க? 3 பசங்க. ஒருத்தன் சொன்னானா, வாப்பா அவரே ஏற்கனவே கறிக்கடைக்காரு, பெரிய கஞ்சன். வாப்பா நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னாக்கா சந்தாக்கு தங்கத்திலேயே செஞ்சு உங்களை தூக்கி போடுறோம் வாப்பா. அட மூதேவிகளா, நான் இவ்வளவு காசு சேர்த்து வச்சது தங்கத்துல சந்தாக்கு செய்யறதுக்கா? வானாண்டா. 2வது ஆளை கூப்பிட்டு, நீ என்னடா செய்வ? உங்களை உள்ள அடக்கிட்டு நல்ல கிரைனைட் போட்டு மேல பெரிய கட்டிடமா கட்டிடுறேன் வாப்பா. டே அதுக்காடா இவ்வளவு தூரம் காசு சேர்த்து வச்சேன்? 3வது ஆள் சொன்னானா, வாப்பா நம்ம கறிக்கடை வச்சிருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கரியோட கரியா உங்களையும் கைமா போட்டு காசாக்கிறேன், கவலைப்படாதீங்க. இதுக்கு உங்களையும் காசாக்கிட்ட அதானே உங்களுக்கு ஆனந்தம். நீ தாண்டா என் மகன் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த வேலையெல்லாம் நடக்கக்கூடாதுங்க. தஜ்ஹீஸ் தக்ஃபீன், இவருடைய பொருளாதாரத்திலிருந்து இருக்க வேண்டும். சரி, அந்த 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 7வது நாள் செலவு, 40 நாள் செலவு, இதெல்லாம் எந்த காசுல அப்படின்னா, இதெல்லாம் அவர் காசுல இருந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் மற்றவர்கள் நண்பர்கள் செலவழிக்கலாம் அல்லது குடும்பத்தார்கள் செலவழிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அது அவர்களுடைய பணத்திலிருந்து இருக்கக்கூடாது. இப்ப முதல் வேளை தஜ்ஹீஸ் தக்ஃபீனுக்காக அவர் பணம். 2வதாக மார்க்கம் சொல்லுகிறது அல் கர்ல், அவர் விட்டு சென்ற கடனை அடைக்க வேண்டும். அவர் காசில் இருந்து விட்டு சென்ற கடனை அடைக்க வேண்டும். இந்த கடன் 2 வகை.
கர்லுல்லா கர்லுல் ஐபாத், தைனுல்லா தைனுல் ஐபாத். அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடன். ஹஜ் கடமையா இருக்கு, ஹஜ்ஜுக்கே போகாம மூத்தா போயிட்டாரு. ஹஸ்அமியா கபீலாவை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாயகமே எங்க வாப்பாவுக்கு ஹஜ் கடமை, அவர் மூத்தா போயிட்டாரு, இப்ப என்ன செய்யட்டும்? அவர் கடமையை நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? பெருமானார் கேட்டாங்க, உங்க வாப்பா கடை வாங்கிட்டு கொடுக்காம மௌத்தா போயிட்டாரு, கடனை நீ கொடுப்பியா மாட்டியான்னு கேட்டாங்க. நான் தானே கொடுக்கணும் நாயகமே, அப்ப ஹஜ்ஜ நீ தானம்மா செய்யணும். அப்ப அன்புக்குரியவர்களே, அவருடைய பொருளாதாரத்திலிருந்து கடமையை விட்டு விட்டால், ஜக்காத்து கொடுக்காம மூத்தா போயிட்டாரு, கஃபாரா ஏதாவது சத்தியம் பண்ணி முறிச்சு அந்த கஃபாரா கொடுக்காம மூத்தா போயிட்டாரு, அதை அவர் பொருளாதாரத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அவர் கடனை அடைக்க வேண்டும். அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் முதல்ல, அதுக்கப்புறம் அடியாருக்கு செலுத்த வேண்டிய கடன். அந்த அடியாருக்கு செலுத்த வேண்டிய கடன்லையும் ஷரியத் ரொம்ப அழகா பேசுது. ஆரோக்கியமான காலத்தில் வாங்கிய கடன், நோய்வாய்ப்பட்டு வாங்கிய கடன். இதுல எதை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது, எதை ரெண்டாவது கொடுக்கிறது? ஷரியத். அல்லாஹு அக்பர். ஆரோக்கியத்தில் வாங்கிய கடனை முதலில் அடைக்க வேண்டும், அதற்கு பிறகு நோயில் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும். இந்த கடனை முதல்ல அடைக்கணும். பாப்பாவுடைய கடனை இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய சொத்து வச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்படுவான். மகனை கூப்பிட்டு, மகனே சக்கராத் ஹால்ல வாப்பா சொல்றாரு, மகனே எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குடா. என்ன வாப்பா, ஹலோ 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 ஓடியே போயிடுவான் இல்லையா? அன்புக்குரியவர்களே, வாப்பா பொருளாதாரத்தை வைத்திருந்தால் முதலில் கடனை அடைக்க வேண்டும். ஆனா நல்ல பிள்ளைகள், வாப்பா கடன் பற்றி காசே இல்லை, கடன் பட்டு இருக்கிறார், அந்த கடனை அடைக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் சிறந்தவர்கள். வாப்பாவுடைய கடனை அடைச்சிட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை கடல் மாதிரி பெருக்கி தருவானாம். கடல் மாதிரி. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இவர்களுடைய தகப்பனார் ஜுபைர் இப்னுல் அவாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகன். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சகல ஒரு வகையில. இந்த ஜுபைர் இப்னுல் அவாம் 1000 வீரர்களுக்கு சமமானவர். அவ்வளவு வீரனாக இருந்தால் கூட இதயம் ரொம்ப பலகீனமான இதயம். யாரு கேட்டாலும் கொடுத்துருவார். கடை வாங்கி தர்மம் பண்றவர், கடன் வாங்கி தர்மம். சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க, மகனை கூப்பிடுறாரு. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை கூப்பிட்டு, தம்பி எனக்கு 21 லட்சம் திர்ஹம் கடன் இருக்கிறது. எவ்வளவு? 21 லட்சம் திர்ஹம். ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம் வெள்ளி. இன்னைக்கு 3 கிராம் வெள்ளிக்கு என்ன ஆச்சு விலை? ஒரு 200 ரூபாய், 180 200 ரூபாய். 200 பெருக்கள் 21 லட்சம் போட்டுக்கங்க. எத்தனை கோடி? ஏறத்தாழ 3-4 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. வாப்பா, என் கடனை நீ அடைத்து விடுவாயா? என்ன புள்ள, தங்க புள்ள. அல்ஹம்துலில்லாஹ் வாப்பா, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ரப்பிடத்துல துஆ செய்யுங்க, கடனை அடைப்பதற்கு என் பிள்ளைக்கு தௌஃபீக் செய் என்று துஆ செய்யுங்கள், நான் அடைத்து விடுகிறேன் வாப்பா. அந்த தகப்பனார் சக்கராத் ஹால்ல கையேந்தி, ரப்பே என் புள்ள தொட்டதிலெல்லாம் அருள் செய், என் புள்ள பார்த்ததிலெல்லாம் பரக்கத்து செய் சொல்லிவிட்டு அந்த தகப்பனாரு, தம்பி நான் கொஞ்சம் வசியத்து செஞ்சிருக்கிறேன், பள்ளிவாச கட்டுறேன், அது இதுன்னு ஒரு 5 லட்சம் திருக வசியத் பண்ணியிருக்கிறேன், அதையும் உன்னால் அடைக்க முடியுமா பாப்பா? தாராளமாக செய்கிறேன் பாப்பா. அடுத்து சொன்னாங்க ஜுபைர் இப்னு அவாம், உன் சகோதர சகோதரிகளை மறந்துடாத வாப்பா, நீதான் மதீனாவுல பிறந்த முதல் புள்ள, நீதான். உன் சகோதர சகோதரிகள், எத்தனை சகோதர சகோதரி தெரியுமா? 9 ஆம்பளை புள்ள, 9 பொம்பளை புள்ள. இதையும் மறந்துடாத வாப்பா, நீதான் பாத்துக்கிறணும். நீங்கள் துஆ மட்டும் செய்யுங்கள், நான் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன். என்ன தங்க புள்ள. அல்லாஹு அக்பர். அந்த தகப்பனார் துஆ செய்து விட்டு இறந்து போனார். ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் அரபாவிலே நின்று கொண்டு, என் தகப்பனாருக்கு கடன் கொடுத்தவர்கள் வாருங்கள், நான் கடனை திரும்ப தருகிறேன். 21 லட்சம் திர்கத்தையும் 3 வருஷத்தில் அடைத்தார். தொட்டதிலெல்லாம் பரக்கத். தகப்பனாரின் துஆவை பெற்றார். கொடுக்கணும்னு நினைச்சாரு. வசியத்து 5 லட்சம் திர்கத்தை நிறைவேற்றினார். ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் 10 லட்சம் திர்கம்,
ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கு 5 லட்சம் திர்ஹத்தை கொடுத்து விட்டு என் தகப்பனின் வாக்கை நிறைவேற்றி விட்டேன் என்று வீட்டுக்குள்ளே நுழைந்தார்களே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. என்ன அழகான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை. அப்ப இறந்து போனவருடைய சொத்திலிருந்து கடனை அடைக்க வேண்டும். இரண்டாவதாக, மூன்றாவதாக இறந்து போனவர்களுடைய சொத்தில் இருந்துதான் வசியத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி இருக்கிறது ஃபுல்லா நிறைவேற்றுறதா? 3ல ஒரு பகுதி. 1 கோடி ரூபாய் விட்டுட்டு போயிருக்காருன்னா 1 கோடி ரூபாயை வசியத்துக்கு, நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன் வாப்பா, அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன், 3ல் ஒரு பகுதியை வசியத்துக்கு எடுக்க வேண்டும். பாக்கி இருக்கிற 2 பகுதியை சொத்துக்களை பிரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல தஜ்ஹீஸ் தக்ஃபீன், அதற்கப்புறம் கடன் போக, மூன்றாவதாக வசியத். வசியத்தில் 3ல் ஒரு பகுதி, 1 கோடி ரூபாய் விட்டுட்டு போயிருக்காருன்னா 33 லட்சம் ரூபாய வசியத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் வசியத்தெல்லாம் நடந்தது. இன்றைக்கு அந்த முறையே தெரியாத காரணத்தினால் வாழ்க்கை ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறை எழுதுவார்கள். அலி ரலியல்லாஹு போயிட்டு இருக்கும்போது, ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வழிமறிச்சார் அலி ரலியல்லாஹு. எங்க வாப்பா வசியத் பண்ணிட்டு மௌத்தா போனாங்க, இந்த மனுஷனுக்கு 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிருக்கார் வசியத்துக்குன்னு சொல்லி, இந்த பையனுக்கு, இந்த மனுஷனுக்கு வசியத்து 17ல பாதி கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்துல் காதர் பாய்க்கு உதாரணத்துக்கு, அப்துல் ரஹ்மான் பாய்க்கு 3ல 1 கொடுக்க சொல்லி இருக்கார், 17ல 3ல 1 கொடுக்க சொல்லி இருக்கிறார். அப்துல் ரஸாக் பாய்க்கு 17ல 9ல 1 கொடுக்க சொல்லி இருக்காரு. எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு தெரியல. யாராவது கொடுக்க முடியுமா? 17 ஒட்டகத்துல பாதி எப்படி கொடுக்கிறது? 17 ஒட்டகத்துல 3ல 1 எப்படி கொடுக்கிறது? 17 ஒட்டகத்துல 9ல 1 எப்படி கொடுக்கிறது? தலையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. அலியை நீங்க தான் பிரிச்சு கொடுக்கணும். அலி ரலியல்லாஹு போன்ற அறிவாளிகளை உலகம் பார்த்ததில்லை. அப்படியே சொன்னாரு, வாப்பா இந்த ஒட்டகத்தை வச்சுக்கோ, 18 ஆயிடுச்சு, 18ல பாதி அவருக்கு கொடுத்துரு. அப்துல் காதருக்கு 18ல பாதி எவ்வளவு? 9 கொடுத்துருங்க. 18ல 3ல 1, 18 3ஆல வகுத்தா எவ்வளவு? 6. ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. 18ல 9ல 1 எவ்வளவு? 2. 9ஆல வகுத்தா 2 கொடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சு கூட்டி பாருங்க. முதல் ஆளுக்கு 9, ரெண்டாவது ஆளுக்கு 6, 9 6 15, மூணாவது ஆளுக்கு 2 17. ஏன் ஒட்டகத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் போயிட்டு வர்றேன். ஏன் ஒட்டகத்தை கொடுங்க, நான் போயிட்டு வர்றேன். அன்புக்குரியவர்களே, அழகாக வசியத்துக்களை நடைமுறைப்படுத்தி வைத்தார்கள் அலியும் கர்ரமல்லாஹு வஜஹ். அப்ப மூன்றாவதாக வசியத்துக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான்காவதாகத்தான் சொத்துக்களை பிரிக்க வேண்டும். இந்த சொத்துக்களை எப்படி பிரிப்பது? அன்பிற்குரியவர்களே, சில மசாயில்கள், அதற்குள்ள சந்தேகங்கள், இவைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல, இது சம்பந்தப்பட்ட நிறைய சந்தேகங்கள் இந்த சமூகத்தில் எழுகிறது. அந்த சந்தேகத்தை சொல்லிவிட்டு எப்படி அழகாக சொத்தை பிரிப்பது என்று உங்களோடு நான் சில செய்திகளை பரிமாறுவேன். முதல்ல, இந்த உம்மத்தில் நடக்கிற மிக முக்கியமான கொடுமைகளில் ஒன்று, பல வருடங்களாக சொத்துக்கள் பிரிக்கப்படாமலே கிடக்கிறது. நிறைய சொத்துக்கள், தாதா காலத்தில் உள்ள சொத்து இன்னமும் பிரிக்கப்படவில்லை. இறந்து போய் 40 நாட்களுக்குள் யார் சொத்தை பிரித்து கொடுக்கவில்லையோ, நாளை மறுமையிலே வருகிற போது அவன் கழுத்திலே அந்த சொத்துக்களை அணிவித்து இழுத்து கொண்டு வருவான், கடும் சிரமப்படுவான். பெருமானா தவ்வக்கஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாள்ல அவன் கழுத்துல போட்டுருவான்ட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா அல்லாஹு அக்பர், நிறைய ஊர்களில், நிறைய இடங்களில் தாதா சொத்து இன்னும் பிரிக்கப்படவில்லை. அந்த பிரிக்கப்படாததற்கான காரணங்கள் பலது இருக்கலாம். அதுல மெயினா ஒருத்தன் தனக்குத்தான் எல்லாம் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டான்னா அவரின் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அவன் கோபத்தினால் 7 தலைமுறைகள் பாதிக்கப்படும். அவன் நினைச்சுக்குவான் சொத்து நமக்கு வரப்போகுது, எல்லாத்தையும் ஏமாத்திடலான்னு. அவன் ரப்பை ஏமாத்தினான், 7 தலைமுறை சந்ததிகள் பாதிக்கப்படும். யார் இறந்து போகிறார்களோ அன்பிற்குரியவர்களே, அவர்கள் இறந்து 40 நாட்களுக்குள் எது பிரிக்கப்பட வேண்டும்? சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அல்லாஹு அக்பர். இந்த சொத்துக்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வெறும் 6 அடி நிலத்துக்கு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்க்கணுங்க. இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம், இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம்.
கேஸுக்கு போடவும் கோர்ட்டுக்கு போகவும் கடைசியில் அந்த நிலம் சொல்லிச்சான், மூதேவி நீங்க 2 பேரும் எனக்கு தான்டா சொந்தம், ஏன்டா இப்படி அடிச்சுட்டு சாவுறீங்க இல்லையா? அண்ணனை ஏமாற்ற தம்பி தயாராக இருக்கிறார், தம்பியை ஏமாற்ற அண்ணன் தயாராக இருக்கிறார். இந்த சொத்து துறையில் எங்க உஸ்தாது சொல்லி கொடுப்பார்கள், அண்ணன்காரன் தம்பியை ஏமாத்துறதுக்காக வேண்டிய இருக்கிற சொத்தே கொஞ்சம் தான். ஒரு பசுமாடு இருக்கிறது, ஒரு மரம் தென்னை மரம் இருக்கிறது, ஒரே ஒரு போர்வை, இந்த 3 தான். இந்த 3ஐயும் பிரிக்கிறதுக்கு அண்ணன்காரன் சொன்னானா, ஏன்டா நமக்குள்ள பிரச்சனை தம்பி, போர்வைய பகல்ல நீ வச்சுக்க, ராத்திரியில நான் வச்சுக்கிறேன்டா. தென்னை மரத்தினுடைய கீழ்ப்பகுதியை நீ வச்சுக்கடா, மேல நான் வச்சுக்கிறேன்டா. மாட்டினுடைய முற்பகுதியை நீ வச்சுக்கடா, பிற்பகுதியை நான் வச்சுக்கிறேன்டா. பசுமாட்டுல முன்னாடி அவன் தீனியை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அண்ணன் பாலை கறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லையா? தென்னை மரத்துக்கு அவன் தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்க வேண்டியது, அவன் தேங்காய் பறிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. பகல் ஃபுல்லா என் போர்வையை வச்சு என்ன செய்யறது? பகல் ஃபுல்லா போர்வையை தூக்கி வச்சுக்க வேண்டியது, ராத்திரியில் அண்ணன்காரை பிடிக்கிட்டு போய் ஜம்முன்னு படுத்துற வேண்டியது. அப்ப ஒருத்தன் அறிவாளி பார்த்தானா, டே உங்க அண்ணன் ஏமாத்துறான்டா, ஒன்னும் செய்யாத, பிரச்சனையே இல்லை, காலையில போர்வையை தூக்கி தண்ணியில போட்டுரு, காலையில தண்ணியில போட்டுரு, தென்னை மரத்துக்கு கீழே சுண்ணாம்பு கரைச்சு ஊத்து, சோறு கொடுக்காதடா மாட்டுக்கு. உங்க அண்ணன் ஏன் சோறு கொடுக்கலன்னு கேட்டா சொல்லிடு, முற்பகுதி என்னைய சார்ந்தது, நான் என்ன வேணாலும் செய்வேன். சாப்பாடு கொடுத்தா தானே இங்க பால் கறக்க முடியும். முற்பகுதி என்ன சார்ந்தது, நான் என்ன வேணாலும் செய்வேன். தண்ணியை ஊத்து, சுண்ணாம்பை ஊத்து, கீழ்ப்பகுதி மரத்துல என்னைய சேர்ந்தது, என்ன வேணாலும் செய்வேன். போர்வையில பகல் நேரம் எப்படி வேணாலும் நான் பயன்படுத்துவேன், தண்ணியில தான் போடுவேன் சொல்றேன். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏமாற்றுகிற காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கும் அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தை, பெற்றோர்களினுடைய சொத்துக்களை கண்டிப்பாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும். இரண்டாவது பிரச்சனை, பொம்பளைகளுக்கு தான் நகை போட்டாச்சுல்ல, பிறகு எதற்கு அவர்களுக்கு சொத்து? நாம தான் நிறைய நகை போட்டோம்ல, அதனால் அவர்களுக்கு சொத்துக்கள் இல்லை என்று இன்றைய சமூகம் அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக பெண்களுக்கும் சொத்து கொடுத்தே தீர வேண்டும். பெண்களுக்கு சொத்தை கொடுத்தே தீர வேண்டும். மார்க்கம் வலுவாக சொல்லுகிறது, கூட பிறந்த சங்கச்சி இல்லையா, சொத்தை கொடுத்தே தீர வேண்டும். அதுக்கு நான் நகை போட்டிருக்கோம், அதுக்கு தான் அதை போட்டிருக்கோம், இதை போட்டு எது போட்டிருந்தாலும் அதெல்லாம் அன்பளிப்பு, சொத்துக்களில் அவர்களுக்கு பங்கு கொடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். மூணாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தர் மௌத்தா போயிடுறாரு, மகனும் இருக்கிறார் தகப்பனும் இருக்கிறார் என்றால், தகப்பனுக்கு சொத்தில 6இல் ஒரு பகுதி போகும், மீதி எல்லாம் மகனுக்கு வந்துடும். மகனுக்கு அதிகம் வளர்த்த பெற்றெடுத்த தகப்பனுக்கு சொத்து கம்மியாக இருக்கிறது, மகனுக்கு சொத்து அதிகமாக போகிறது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, நான் மௌத்தா போயிட்டேன், தகப்பனும் இருக்கிறார் மகனும் இருக்கிறார், என்னை வளர்த்த தகப்பனுக்கு அல்லவா சொத்தை கொடுக்க வேண்டும். ஆனா இப்ப பிறந்திருக்கிற 4 வயசு பையன் 8 வயசு பையனுக்கு அதிகமாக மார்க்கம் கொடுக்கிறதே என்றால், தகப்பன் தேவையற்றவர், சக்கராத் மௌத்தா போறாரு இல்லையா, மகன் அப்படி அல்ல, வளரக்கூடியவன், அவனுக்குத்தான் தேவை. மார்க்கம் அழகாக பார்த்து கொடுக்கிறது. மகனுக்கு ஏன் அதிகமாக்க வேண்டும் என்றால், மகன் வளர வேண்டியவன், தகப்பன் வளர்ந்து முடிந்து விட்டார், வாழ்ந்து முடிந்து விட்டார், அதனால் சொத்துக்கள் குறைவுதான். 4வது ஒரு சந்தேகம் இந்த உம்மத்தில் நிறைய பேர் கேட்பது, அது என்ன ஆம்பளைகளுக்கு 2 பங்கு பொம்பளைக்கு 1 பங்கு இல்லையா, சொத்துல ஆம்பளைக்கு 2 பங்கு. ஆனா உண்மையிலேயே ஷரியத்து தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு அது. ஷரியத்து தெரியாதவர்கள் 2 வகையான பதிலை இதற்கு நான் சொல்லுவேன். முதலாவது, ஒரு பெண்மணி இருக்கிறாள் என்றால் அவளுக்கு 1 பங்கு கொடுத்தாலே அது அதிகம். காரணம், அவள் சிறுமியாக இருக்கிற போது பெற்றோரின் பொறுப்பில் இருக்கிறாள், திருமணத்திற்கு பிறகு கணவனின் பொறுப்புக்கு வந்து வருகிறார், திருமணத்திற்கு பிறகு மனமுறிவு ஏற்பட்டால் மகன் இருந்தால் மகனின் பொறுப்பு, பெற்றோர் இருந்தால் பெற்றோரின் பொறுப்பு, சகோதரன் இருந்தால் சகோதரனின் பொறுப்பு. அந்த 1 பங்கையே செலவழிக்க தேவையில்லை, மற்றவர்களின் பொறுப்பில் அவள் இருக்கிறாள். 1 பங்கே அதிகம். இவனுக்கு 2 பங்கு கொடுத்தாலும் அத்தனை வேலை இவன் தான் பார்க்கணும். இவனை பார்க்க வேண்டும், இவன் குடும்பத்தை பார்க்க வேண்டும், சமூகத்தை பார்க்க வேண்டும். 2 கொடுத்தாலும் பத்தாது, அவளுக்கு 1 கொடுத்தாலும் அது அதிகம். அதனால் மார்க்கம் அவளுக்கு 1, ஆணுக்கு 2 என்று கொடுக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, மொத்தமே ஒரு 30 மசாயில், அதுல 10 மசாயில்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக சொத்து கிடைக்கும்.
அதிகம்லாம் இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம். இன்னொரு 10 மசாயில், ஆணை விட பெண் அதிகமாக எடுப்பாள், பெண்ணுக்கு தான் அதிகமாக போகுது. இன்னும் சில மசாயில், இந்த பெண் ஆணுக்கு சொத்து கிடைக்க விடாமல் தடுத்து விடுவாள். உதாரணத்துக்கு ஒரு மசாலா சொல்றேனே, இது வகுப்பு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி இறந்து போகிறாள். அந்த பெண்மணிக்கு கணவன் இருக்கிறாள், மகள் இருக்கிறாள், தாய் தகப்பன் இருக்கிறார்கள், ஒரு சகோதரன் இருக்கிறார். இப்ப சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? இறந்து போனது பெண்மணி. பெண்மணியினுடைய கணவனுக்கு நாள்ல ஒண்ணு கொடுத்துடணும், 25%. பாக்கி இருக்கக்கூடிய 75% பாதியை மகளுக்கு கொடுக்க வேண்டும். பாதிய மகளுக்கு. இப்ப கணவனுக்கு அதிகமா மகளுக்கு அதிகமா? நீங்க தான் சொல்லணும். ஒரு ஆணை விட, கணவன் என்ற ஆணை விட மகள் அதிகமாக பெற்றுக் கொள்கிறாள். அங்கேயே ஒரு தாய் தகப்பன் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 6 1 கொடுக்க வேண்டும். இப்ப தகப்பனுக்கு எவ்வளவு, ஆணுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதே அளவுதான் யாருக்கும் கிடைக்கும், தாய்க்கும் கிடைக்கும். இப்ப சரிசமம். ஒரே மையத்து, ஒன்று மனைவி அதிகமாக பொம்பளை பிள்ளை அதிகமாக பெறுகிறாள், தாய் தகப்பனில் சரிசமமாக பெறுகிறார்கள். அந்த இறந்து போன அம்மாவுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், மகள் இருக்கிற காரணத்தினால் சகோதரனுக்கு சொத்து போகாது. அப்ப இந்த மகள் சகோதரனுக்கு சேர வேண்டியதை தடுக்கிறாள். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இது மாதிரி ஒரு 10 மசாயில்கள் நாம வெறுமனே சொல்லிக் கொள்கிறோம். வெறுமனே அது பொம்பளைகளுக்கு கம்மி, ஆம்பளைகளுக்கு கூட. தவறு. மார்க்கம் மிக அதிகமாக பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறது. சரியத்தினுடைய சட்ட வகைகளை நீங்கள் புரட்டி பாருங்கள். அசபாவாக கூட மிச்ச சொத்தை அப்படியே தூக்கிட்டு போகக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அவ்வளவு அதிகம். இன்னும் சில சிக்கல்கள் இருக்கிறது. ஹயாத்தா இருக்கும் போது எழுதி கொடுத்துடலாமா சொத்தை? மார்க்கம் சொல்லுகிறது, ஹயாத்தாக இருக்கிற போது மௌத்தாயிட்டா என்ன சட்டப்படி எழுத வேண்டுமோ அப்படி எழுதினால் கூடும். அப்படி இல்லாம ஒருத்தருக்கு கூட இவர் ரொம்ப உழைச்சார் குடும்பத்துக்காக, அதனால நான் கூட எழுதி வைக்கிறேன், இவர் ரொம்ப கம்மியா உழைச்சிருக்கிறாரு அதனால கம்மியா எழுதி வைக்கிறேன் என்றால் நாளை மறுமையில் அந்த பெற்றோர்கள் பிடிக்கப்படுவார்கள். இங்கு சமூகத்தில் இன்னொரு சிக்கலும் நடக்கிறது. என்னன்னா, அண்ணன் தம்பி 3-4 பேர் இதுல வெளிநாட்டுக்கு போய் அன்னைக்காரு சம்பாரிச்சு 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 அனுப்ப எல்லாம் அத்தா பேர்லயும் அம்மா பேர்லயுமே சொத்து இருக்கு. எல்லாம் அத்தா பேரு, வாப்பா பேரு, உமா பேர்ல. அவங்க மூத்தா போன உடனே 3 அண்ணன் தம்பியும் வந்துடுறாங்க. இப்ப என்ன சட்டம்? இங்கதான் பெற்றோர்கள் கவனத்திற்கு, அவங்க சம்பாரிச்சு அனுப்புனாங்கன்னா அவங்க பேர்ல எழுதுங்க. தாய் தகப்பன் பேரில் இருந்தால் அதில் எல்லோருக்கும் சரிசம உரிமைதான். அந்த அண்ணன் விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனால யார் சம்பாதிக்கிறாங்களோ பெற்றோராக இருப்பவர்கள் கண்டிப்பாக அவரவர்களுக்கு சேர வேண்டியதை அவரவர்களின் பேரில் எழுதுங்கள். இதனாலதான் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு பெரிய சிக்கல், ஹயாத்தா தகப்பன் ஹயாத்தா இருக்கிற காலத்திலே ஒரு புள்ள மௌத்தா போச்சு. தகப்பன் ஹயாத்தா இருக்கிறார், புள்ள மௌத்தா போச்சு. பேர பிள்ளைகளுக்கு சொத்து கிடைக்குமா? தகப்பன் லேட்டா மௌத்தா போறாரு, சொத்து கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கிடைக்கும் என்று சொன்னால் பல கொலைகளுக்கு இது காரணமாக ஆகும். பேரனுக்கு சொத்துன்னு சொன்னா அடுத்தவன் பாப்பான் வாப்பாவை போட்டு தள்ளிட்டு நமக்கு சொத்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவான். அதனால மார்க்கம் தூரநோக்கு சிந்தனையோடு நிறைய சட்டங்களை இந்த உம்மத்திற்கு வகுத்து கொடுக்கிறது. நம்முடைய ஃபுகஹாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஒரு விஷயத்தை சொல்லும் போதே அழகாக விளக்கம் சொல்லுவார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தெருவுல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு பொம்பளை வந்துச்சு, என் சகோதரர் மௌத்தா போயிட்டாரு, 600 தீனாரை விட்டுட்டு போயிருக்காரு, எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க, அநியாயமா எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்க. 600 தீனாரில் எனக்கு ஒன்றுதான் கொடுத்தார்கள். உடனே அவங்க கேட்டாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அம்மா ஓ சகோதரருக்கு மனைவி இருக்காங்களா? இருக்கிறாங்க. தாய் இருக்காங்களா? ஆமா இருக்கிறாங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்களா? ஆமா இருக்கிறாங்க. 12 சகோதரர்கள் இருக்கிறாங்களா? ஆமா கரெக்டா சொல்றீங்களே. நீங்க ஒரு சகோதரியா? ஆமா உனக்கு ஒண்ணுதாம்மா, போயிட்டு வாமா. அன்புக்குரியவர்களே, காரணம்
இறந்து போனதற்கு பிறகு 2 மகள் இருந்தா சுலுசானி 400, 3ல் 2 பகுதி 600ல் 3ல் 2 எவ்வளவு 400 பொம்பளை பிள்ளை கொடுத்துடணும். தாய்க்கு 6ல் 1, 600ல் 6ல் 1 எவ்வளவு ஆச்சு 100 கொடுத்துட வேண்டியது. அப்ப 500 முடிஞ்சு. மனைவிக்கு 75 கொடுக்கணும். 575 முடிஞ்சு. பாக்கி 25 தான். ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1 பங்கு, 12 ஆம்பளை பிள்ளை 24 பங்கு, மிச்சம் 1. அதுதான்மா உனக்கு. வருகிற போதே சொல்லுகிற ஆற்றல் படைத்த அற்புதமான தீர்ப்புகள் இது நம்முடைய உம்மத்தில் மட்டுமே கிடைக்கிறது. சரி, இப்ப மசாயிலுக்குள்ளே புகழாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொத்துக்களை பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கணவர் மூத்த போயிட்டார், மனைவி, ஆண் பெண் பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு சென்றிருக்கிறார். எப்படி பிரிக்கிறது? ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்குள்ள போகலாம். கணவன் மூத்த போயிட்டாரு, மனைவிக்கு முதல்ல கொடுத்துடணும். 8ல் 1 கொடுத்து விட வேண்டும். ஃபர்ஸ்ட் மனைவி இருக்கான்னு பார்க்கணும். 8ல் 1 கொடுத்து விட வேண்டும். மிச்சம் இருக்கிறது அல்லவா, இந்த மிச்சத்தில் தாய் தகப்பனுக்கு 6ல் 1 கொடுக்க வேண்டும். 8ல் 1ன்னா 12%, 6ல் 1ன்னா 16.6% கொடுத்துட வேண்டியது. தாய்க்கு 6, தகப்பனுக்கு 6. அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இறந்து போனவருக்கு பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளை 4 இருக்கு, பொம்பளை பிள்ளை 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பளை பிள்ளை 4ஐயும் 8ஆ கணக்கு போடணும். 1க்கு 2, 4 ஆம்பளை பிள்ளைன்னா 8, 3 பொம்பளை பிள்ளை, 8 3 11. மீதம் இருப்பதை 11ஆக பிரித்து எல்லோருக்கும் கொடுத்து விட வேண்டும். அழகாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே மாதிரியே புருஷன் இறந்து போயிட்டாரு, கணவன் இறந்து போயிட்டாரு, மனைவி இருக்கிறார்கள், வெறும் குழந்தைகள் மட்டும் இருக்கிறார்கள். 3 பொம்பளை புள்ள 3 ஆம்பளை புள்ள இருக்கு. மனைவி 3 பொம்பளை புள்ள 3 ஆம்பளை புள்ள. எப்படி சொத்தை பிரித்து கொடுப்பது? மனைவிக்கு முதல்ல எவ்வளவு கொடுக்கணும்? குழந்தை இருந்துச்சுன்னா 8ல் 1. பாக்கி இருக்கக்கூடியதை 8ல் 1 போக பாக்கி 87% இருக்கா இல்லையா, இதை ஆண்களுக்கு 2ஆக, 3 ஆணுக்கு 6ஆ போட்டுக்கணும். 3 பொம்பளை பிள்ளை, மொத்தம் 9ஆக பிரித்து கொடுத்து விட வேண்டும். ரொம்ப ஈஸி. சரி, கணவன் இறந்து போகிறார், மனைவி இருக்கிறார், 2 பொம்பளை பிள்ளை, 1 சகோதரி இருக்கிறார். எப்படி சொத்தை பிரிக்கிறது? மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? நீங்க தான் சொல்லணும். பிள்ளைங்க இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி, 8ல் 1 கொடுத்து விட வேண்டும். பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 8ல் 1 கொடுத்து விட வேண்டும். 1 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா மிச்சம் இருப்பதில் பாதியை அந்த பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துடணும். மீதி பாதியை சகோதரிக்கு கொடுத்து விட வேண்டும். பொம்பளை பிள்ளை 1 இருந்துச்சுன்னா பாதியை, பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையே இல்ல, ஒரே பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, பாதி கொடுத்துடணும். மீதி பாதியை சகோதரிக்கு அளித்து விட வேண்டும். 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, சகோதரி இருக்கு. 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா 8ல் 1 கொடுத்தது போக 3ல் 2 பங்கை, பாதி அல்ல, 3ல் 2 பங்கை பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். அது 4 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 6 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 3ல் 2 பங்கை பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டு மிச்சம் இருப்பதை, மிச்சம் ஒரு 3ல் 1 பகுதி இருக்கும், அதை சகோதரிக்கு கொடுத்து விட வேண்டும். சரி, அதே மசாயில் கொஞ்சம் விரிவா. கணவன் இருக்கிறார், இறந்து போகிறார், மனைவி இருக்கிறார், 1 பொம்பளை புள்ள, சகோதரிகள் இருக்கிறார்கள். என்ன செய்யறது? சகோதரிகள். கணவன் இறந்து போயிட்டா மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்களேன்? 8ல் 1 கிடைக்கும். 1 பொம்பளை பிள்ளைக்கு பாதி கிடைக்கும், மிச்சம் இருக்கிறதுல பாதி. மீதம் இருப்பதை சகோதரிகள் இருப்பதால் இந்த சகோதரர்களுக்கு 2 பங்கு, சகோதரிக்கு 1 பங்கு. 2 சகோதரன் 1 சகோதரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆ போட்டுக்கணும். மிச்சம் இருப்பதை 5ஆ போட்டு 2 பேருக்கு 2, 1 சகோதரிக்கு 1 என்று கொடுத்து விட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறந்து போனவருக்கு மனைவியே இல்லை, தாய் தகப்பன் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப சொத்தை எப்படி பிரிக்கிறது? தாய் தகப்பனுக்கு 6ல் 1 முதல்ல கொடுத்துடணும். 6ல் 1 கொடுத்துட்டு, அன்பிற்குரியவர்களே, மிச்சம் இருக்கக்கூடியதை ஆண் 2 பகுதியாகவும் பெண் 1 பகுதியாகவும், 11 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை, இப்ப எப்படி போடுவோம்? 11 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை 24, அவ்வளவுதான் கணக்கு.
24 போட வேண்டும். இப்ப இறந்து போனதற்கு பிறகு கணக்கு போடுவதில் தடுமாற்றமே தேவையில்லை என்று நான் சொல்ல வருகிறேன். மார்க்கம் அழகாக சொத்துக்களை பிரித்து கொடுக்க சொல்லி அற்புதமாக சொல்லுகிறது. சரி, அன்பிற்குரியவர்களே, இறந்து போனவருக்கு மனைவி இருக்கிறாள், குழந்தை இல்ல, தாய் தகப்பன் மட்டும் இருக்கிறாங்க. இப்ப மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? குழந்தை இருந்தா தான் 8/1, குழந்தை இல்லைன்னா மனைவிக்கு 4/1. 25% கொடுத்துட வேண்டியது. மிச்சம் இருப்பதை தாய் தகப்பன் தானே இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் இருப்பதில் தாய்க்கு 1 பங்கு, தகப்பனுக்கு 2 பங்கு, ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1 என்று மார்க்கம் அழகாக விதித்திருக்கிறது. ஒரு அருமையான மசாயில் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய காலத்தில் வருகிறது. எல்லா சஹாபாக்களும் குழம்பி போய் இருக்கிற போது அழகாக தீர்ப்பு சொன்னார்கள். இறந்து போனவருக்கு ஒருத்தரும் இல்ல, ஒரு காலாமா இருக்குது, ஒரு குப்பிமா இருக்கு, ஒரு மாமியும் ஒரு காலாவும், தாய் கூட பிறந்தது ஒண்ணும் தகப்பன் கூட பிறந்தது ஒண்ணு இருக்கு, சொத்தை எப்படி கொடுக்கிறது என்று கேட்கிற போது முகைரத்தின் ஷோபா ரலியல்லாஹு தஆலா போன்ற சகாபாக்கள் எல்லாம் திகைத்து போய் இருக்க அழகாக தீர்ப்பு சொன்னார்களாம். காலாங்கிறது அம்மா ஸ்தானம் இல்லையா, குப்பிமாங்கிறது அப்பா ஸ்தானம். அப்பாவுடைய சகோதரி அப்பா, அம்மாவுடைய சகோதரி அம்மா. அதனால 2 பங்கு குப்பிமாவுக்கும் 1 பங்கு காலாமாவுக்கும் கொடுத்து முடியுங்க. அன்பிற்குரியவர்களை, என்ன அழகான தீர்ப்புகளை நம்முடைய உம்மத்திலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வடித்து கொடுத்திருக்கிறார்கள் எண்ணி பார்க்கிறோம். இதே மாதிரியே மனைவி மௌத்தா போயிட்டா, இப்ப கணவனுக்கு பிரிக்க வேண்டும். மனைவி மௌத்தா போய் கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய் தகப்பன் இருக்கிறார்கள், சொத்தை எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? மனைவி மௌத்தா போயிட்டா முதல்ல கணவனுக்கு 4ல் 1 பகுதி கொடுத்துடணும். மனைவிக்கு நம்ம எத்தனை சொன்னோம்? 8/1 சொன்னோம்ல, கணவனுக்கு 4/1. நீங்க தெரியாதவங்க கொஞ்சம் பேப்பர்ல கூட குறிச்சு நீங்க மசாயில் கேட்கலாம். அன்பிற்குரியவர்களே, அப்ப மனைவி இறந்து போய்விட்டால் கணவனுக்கு 4/1 கொடுத்துடணும். 25% போக பாக்கி இருக்கிற 75%. இதுல தாய் தகப்பனுக்கு 6/1 கொடுத்துடணும். மிச்சம் இருக்கிறதுல 6/1. அது போக மீதி இருப்பதை எடுத்து ஆணுக்கு 2 பகுதியாகவும், 2 ஆணு 2 பெண் இருந்தாக்கா 6ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். 2 ஆணுக்கு 4 ஸ்தானம், 2 பொண்ணுக்கு 2 ஸ்தானம், 6ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். இதான் சட்டம். இதே மாதிரி மனைவி இறந்து போகிறாள். இறந்து போன மனைவிக்கு கணவன் இருக்கிறார், பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் மட்டும் இருக்கிறார்கள், தாய் தகப்பை இல்ல. இப்ப என்ன செய்யணும்? 4/1 கொடுத்துட வேண்டியது. ஃபர்ஸ்ட் கணவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4/1 கொடுத்துடணும். மிச்சம் இருப்பதை ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தானே இருக்கிறாங்க. அதனால லித்தக்கரி மிஸ்ல ஹல்லில் உன் செய்யணும். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. ஒரு ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள இருந்தா எப்படி பங்கு போடணும்? மிச்சம் இருக்கிறத 3 போற்ற வேண்டியதுதான். ஆணுக்கு 2, பெண்ணுக்கு 1. இதே மாதிரி தான் இறந்து போனது மனைவி, கணவன் இருக்கிறார், 2 பொம்பளை புள்ள இருக்கு, சகோதரி இருக்கிறாள். எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? அன்பிற்குரியவர்களே, கணவனுக்கு முதல்ல 4/1 கொடுத்துட வேண்டியது. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா மிச்சம் இருப்பதில் பாதியை அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு மீதியை அதே பாதியை சகோதரிக்கு கொடுத்து விட வேண்டும். சகோதரியோடு சகோதரர்களும் சேர்ந்து இருந்தார்கள் என்றால் பாதியை பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டு மீதி பாதியை லித்தக்கரி மிஸ்ல ஹல்லில் உன் செய்யணும். ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு என்று போட்டு கொடுத்து விட வேண்டும். மனைவி இறந்து போகிறாள், கணவன் இல்லை, கணவனே இல்ல, கணவன் அதுக்கு முன்னாடியே போயிட்டான். மனைவி இறந்து போகிறாள். இந்த நேரத்தில் தாய் தகப்பன் மட்டும் இருக்கிறார்கள். இப்ப என்ன செய்யறது? தாய்க்கு 3/1. தாய்க்கு எவ்வளவு? அதான் 2 பங்கா போடுறது. ஆம்பளைக்கு 2, பொம்பளைக்கு 1. 3/1 அம்மா கொடுத்துட வேண்டியது. பாக்கி 2 யாருக்கு கொடுத்துட வேண்டியது? தகப்பனாருக்கு கொடுத்து விட வேண்டியது. அழகான சட்டங்களை இந்த ஷரியத் நமக்கு அற்புதமாக வடித்து கொடுத்திருக்கிறது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, ஒரே பொம்பளை புள்ள, ஒரு யாருமே இல்ல. இப்ப என்னங்க செய்யறது? சகோதரர் இல்ல, சகோதரி இல்ல, யாருமே இல்ல, ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்கு. பாதியை பெண்ணுக்கு கொடுத்து விட்டு மீதியை பைத்துல் மாலில் சேர்க்க வேண்டும். யாருக்கு தெரியும் சட்டம்? யாருமே இல்ல, 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, வேற யாருமே இல்ல, இறந்து போயிட்டாரு. 2 பொம்பளை பிள்ளை விட்டு இறந்து போயிட்டாரு.
மூணில் 2 பகுதியை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு மீதி இருக்கிற ஒரு பகுதியை பைத்துல் மாலில் சேர்க்க வேண்டும். இது ஷரியத்தினுடைய சட்டம். அன்பிற்குரியவர்களே, அப்ப பாகப்பிரிவினை என்பது ஒரு அகண்ட சட்டம், அற்புதமான சட்டம். இந்த சட்டத்தை இந்த உம்மத்தில் படிப்பதற்காக எத்தனை பேர்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாகப்பிரிவினை சட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளுகிற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தருவானாக. இறந்து போனவருக்கு 4 காரியங்கள். முதல்ல தஜ்ஹீஸ் தக்ஃபீன், கஃன் தஃபன் செய்ய வேண்டும். இரண்டாவதாக கடனை அடைக்க வேண்டும். மூன்றாவதாக 3இல் 1 பகுதியை கொண்டு வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். நான்காவதாக மார்க்கம் சொன்ன முறைப்படி பிரித்து கொடுக்க வேண்டும். 40 நாட்களுக்குள் பிரித்து கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைக்குரிய டிப்ஸ் என்னவென்றால், நம்ம பரீட்சை ஹாலுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறோம். நம்ம பிள்ளைகள் லேசா பரீட்சை எழுதணும், நினைவாற்றல் கிடைக்கணும். அங்க அவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு அழகாக எழுதக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும். நம்ம வேலை வாய்ப்புகள் லேசாகணும். இதுக்கெல்லாம் ஓதப்படக்கூடிய அழகான துவா, அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வான்த தஜ்அலில் ஹுஸ்ன இதா ஷிஅத ஷஹ்லா. சின்ன துவா, அழகான துவா. இந்த உம்மத்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய துவா. இந்த துவாவை கேட்டு போனா எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வான்த தஜ்அலில் ஹுஸ்ன இதா ஷிஅத ஷஹ்லா என்ற துவாவை நாம் ஓதி வந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் லேசாகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சின்ன சந்தேகம். இல்ல அப்படியே சொத்து பிரிக்கிறதுல